ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இப்போ வந்து தேங்க்ஸ்கிவிங் முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் தான் பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் டீல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் போன கடைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மேசிஸ். இது மேசிஸில் நியூ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் ரியோ. இது வந்து 7.5 குவாட்ஸ். இது கொஞ்சம் அப்படியே வைடராக இருக்கும். நான் வச்சுருக்கிறதுலாம் அப்படியே நேரோவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வைடராக இருக்குது. அதோட எக்ஸ்டீரியருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதனோட விலை பார்த்திங்கன்னா, அதாவது 7.5 குவாட்டோட விலை $120. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்மார்ட் குக்கர், குக்கு பிராண்ட். இது எக்ஸ்பென்சிவ். பட் வந்து நம்ம ரைஸ் வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் உதிரியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இன்ஸ்டன்ட் பாட்டோட கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி. அகெயின் இதுவும் அது மாதிரி தான். ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது நான்ஸ்டிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன போர்ஷன், அதுவும் வந்து இந்த கிரெயின்ஸ் அண்ட் ரைஸை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றவங்க, இந்த பர்ஃபெக்ட், அதாவது குழையாமல் உதிரியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் குக்கர் குக்குவோட பிராண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட விலை பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டோட டபுள் மடங்கு ஜாஸ்தி, $391 இது. அடுத்ததாக நிறைய டைப் ஆஃப் அவன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளோட டோஸ்டர் அவன். ஸோ அழகாக குட்டி குட்டி சைஸ்லேயும் இருந்துச்சு. அதாவது டோஸ்டர் அவன்றது வந்து எத்தனை டோஸ்ட், 6 டோஸ்ட் ஆர் 4 டோஸ்ட் அந்த மாதிரி கவுண்டில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து டூவல் ஏர் ஃப்ரையர். அது ஸோ இந்த பக்கம் இன்னொன்று, இந்த பக்கம் இன்னொன்று, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிஞ்சாவோடது. ஸோ இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கிறது. ஸோ இந்த டூவல்து வந்து $120. இது வந்து அதை விட கம்மி தான். நெக்ஸ்ட்டு நிஞ்சாவோடது. ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் சேவர், நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே நிமித்தி வச்சுக்கலாம். அதுதான் இந்த அவனோட ஹைலைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட பெல்லாவோடது டோஸ்டர் அவன். இது வந்து அகெயின் பெல்லாவோட ஏர் ஃப்ரையர். ஸோ பெல்லா பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் லான்ச் ஆனது தான், லைக் 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆனது. ஸோ அதோட விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, கொஞ்சம் அப்படியே மாட்ரேட்டாக தான் இருக்கும். என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாஃபிள் மேக்கர். இந்த இயர்னு பார்த்து எந்த வாஃபிள் மேக்கரோட டீலுமே போடலை. ஸோ அதனால நான் வந்து இந்த பெல்லாவோடது தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து செராமிக் கோட்டிங். ஸோ நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணதை ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போது. நெக்ஸ்ட் இந்த 1 போர்ஷன் அந்த வாஃபிள் மேக்கரு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸர், பிளெண்டர். ஆக்சுவலாக இது பயங்கரமாக பெரிய பெரிய மிஷின்ஸாக இருக்குது. இது எப்படி இது பிளெண்ட் பண்ணோம் எனக்கு தெரியல. இதை பார்க்க எனக்கு ஜூஸர் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பிளெண்டர் கம் ஜூஸர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சாப்பர். என்னோடய வீடியோஸ், அந்த மீல் ப்ரெப் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சாப்பர் வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் காமிக்கிறேன் அந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி எல்லாமே குவிசினார்ட் தான். உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் ஃபேமிலி சைஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. குவிசினார்ட் நல்ல ஒரு பிராண்டு தான். பட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ப்ரீத்தி ஜோடியாக், இந்தியாவில் வாங்கினது தான். அதுலேயே எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பிளெண்டர்ஸ், நியூட்ரி புல்லட். இது வந்து இந்த பெல்லாவோடது. சிலது வந்து கிளாஸும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப எனக்கு இது பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக. ஐ திங்க் இது 4 டோஸ்டர் அவன் நினைக்கிறேன். இந்த 2 பேருக்குலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன சின்ன போர்ஷன்ஸில் பேக் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காஃபி ப்ரூ பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு கூட எனக்கு தெரியல. இதுவுமே காஃபி ப்ரூவர்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து நான் வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் என் வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருக்குது. அது அப்படியே அதுக்கு மேலே ஒர்க் ஆகாதுன்ற நேரத்தில் வாங்கிக்கலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாகவுமே. இந்த மாதிரி கீழே வந்து
க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நிற்க வச்சுக்கலாம், வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க வச்சுக்கலாம். இந்த காஃபி மக்கு அப்படி குட்டியூண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக நிறையா பவுல் செட், பிளேட் செட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம். நம்ம வீடியோஸ் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் எடுக்கணும் இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபுட்டு பிளேட்டு வேணும் அப்படின்னா இந்த பிளேட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒயிட்டு நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஷைனியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு $5 வந்து ப்ளஷ் வச்சுருந்தாங்க. அந்த டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதில் பார்த்துட்ருக்கேன். அதில் நானும் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து இது இந்த எனாமல்டு கேஸ்ட் அயனு. இது லிட்ரலாக என்னால் நிஜமாகவே மூடிலாம் தூக்க முடியல. இதை வச்சு நம்ம தூக்கணுன்னா நம்ம எக்ஸசைஸே பண்ண தேவையில்ல, ஒரு 10 வாட்டி மூடி தூக்கி திறந்து பார்த்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் ஓகேயா இருந்துச்சு. செல்லார் அந்த பிராண்ட் இது. என் பையனும் அப்படியே திறந்து பார்க்குறாரு. குவிசினாட்டோட இந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டர்க்கி ட்ரேன்னுவாங்க. டர்க்கியை பேக் பண்ணுற ட்ரே. அது வந்து ஆல்க்ளாட்லேயும் இருந்துச்சு. நம்மளுக்கு ஆல்க்ளாடுன்றது ஒரு பெட்டர் பிராண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. இது அந்த குட்டி சைஸு எனாமல்டு கேஸ்டைன் அந்த பாட்ஸு க்ரூஸை நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அழகாக அந்த டீ பாட் அண்ட் காஃபி மக் இதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்க்ளாடோட அந்த டர்க்கி ட்ரே இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்று வாங்கியிருக்கேன், பட் ஆல்க்ளாட் இது இல்லை. அது என்னென்னு நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டிஷ் ட்ரையிங் போர்டு. நம்ம கிளாத் கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் கவுத்தி வச்சோன்னா தண்ணி இதில் கலெக்ட் ஆகிடும், குயிக்காகவும் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸோ பிராண்டோட அந்த சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆக்ஸோ பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த பீலர்லாம் வந்து சான்ஸ் இல்லை, அதோட குவாலிட்டி தான். நான் வந்து ஆக்சுவலாக இந்த இயர் சின்ன சின்ன ஆக்சசரிஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சது மேஷர். பட் மேஷரை தவிர்த்து எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேட்டுலா தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் செகண்டு பேர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த செல்லார் பிராண்டு. இது புது பிராண்டு, இதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆக்ஸோ பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து இந்த ஸ்கூப் பண்ணுற மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது செராமிக் ஆர் நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ப்ரௌன் சுகர் சீல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது. இது ஸ்கூப் பண்ணுறது, அப்புறம் நிறையா அழகான ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். இதுவும் ஆக்ஸோ பிராண்டு தான். நான் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குவிசினாட்டோட 10 பீஸ் நைஃப் செட்டு. குவிசினாட்டோட நைஃப் செட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து அந்த கிளாஸ் பாக்ஸஸ்லாம் இருக்குல்லையா, ஆன்கரோடது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் உள்ளே வந்து டப்பா மூடி, அப்புறம் இந்த பேக். நம்ம ஏதாவது பாட்லக்கெலாம் போகிறோம் அப்படின்னா பேக்கோடு எடுத்துகிட்டு போகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம காரில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டுமே நல்லாயிருக்கும், ஜோசப்ன்றதோடது. இது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், நம்மளோட கிச்சனில் வேணும் ஒரு டேபிள், ஒரு ஷெல்ஃபுக்கு கீழே ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் மாதிரி அதுக்கு. அடுத்து வந்து ஜோசப்போட சாப்பிங் போர்டு வந்து இது நிறையா இருக்கும். உங்களுக்கு ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கும். அதோட ஸ்டாண்டோடு இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸுக்கு, வெஜ்ஜீஸு, மீட்டுக்கு தனித்தனியாக ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம்.
அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் இது வந்து பிளாஸ்டிக் போர்டு. ஸோ நம்ம வந்து மேபி வேறு போர்டு பேஸாக வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பவுலு, வெளியெல்லாம் டிசைன் வச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் வேர்ஸு. ஸோ அதுவுமே கொஞ்சம் டீல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த வாட்டி வாங்கணும்னு நினச்சது வந்து ஸ்டீலில் பேக் வேர்ஸு. பட் அது இங்கே கிடைக்கல. நம்ம மேபி ஆன்லைனில் தான் வாங்கணும். பட் அலுமினியம் கிடைக்குது. பட் அலுமினியமோட எனக்கு ஸ்டீல் போகிறது இன்னும் பெட்டர்னு தோணுது. ஸோ நான் இந்த டர்க்கி ட்ரே தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏதாவது பிரியாணி பண்ணுறோம், பேக் பண்ணணும், ஐ மீன் தம் போடணும் அப்படின்னா அவனில் வச்சு தான் பண்ணுவோம். அதுக்கு இல்லை ஏதாவது ரைஸ் கலரணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை $10. ஸோ அதனால் என்னோடய லிஸ்ட்டில் இல்லை. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோடய வீட்டில் இருக்கிறதையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்ற டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப வருஷமாக நான் வந்து அமெரிக்காவில் டப்பர்வேர் பார்த்ததில்ல. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் டப்பர்வேர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் சோப் டிஸ்பென்சர். ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோன்னா அப்படியே லைஃபுக்கு அப்படியே வரும் இது. நெக்ஸ்ட்டு அழகழகாக அந்த கிளாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில் வந்து அப்ளையன்சஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. நான் பார்த்ததுலேயே மேசிஸில் தான் கொஞ்சமாவது இவ்வளோ இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஜேசி பென்னி போனேன். ஜேசி பென்னியில் நான் பெருசாக ஒன்றுமே பார்க்கல நான். ஈவன் கோல்ஸ்லையுமே பெருசாக ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. அதாவது அப்ளையன்சஸ் நான் சொல்கிறது. பட் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மட்டும் நான் ஜேசி பென்னி அண்ட் கோல்ஸில் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸாக வச்சுருந்தாங்க. அதில் இருக்க அந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே சாண்டா இருக்கார். அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீம் படி அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ ட்ரீயை விட எனக்கு அங்கே ஆர்னமெண்ட்ஸ் தான் நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் வைப் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் கிவிங் முடித்த அடுத்த நாளில் இருந்தே வந்து இவங்க கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிடுவாங்க. இங்கே அந்த அழகாக குட்டி குட்டி அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடான அந்த டாய்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்டு. ஸோ நம்ம வந்து யோசிச்சுட்ருப்போம் இங்கே யூஎஸ்லேயோ இல்லை வேறு இப்போ யார் இதெல்லாம் கொடுக்குறா அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்குறாங்க, அதனால தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ ஒரு 15 கார்ட்ஸ் வந்து $25 அந்த மாதிரி. இந்த ஆர்னமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா சாண்டாஸ், எல்ஃப்ஸ், அப்புறம் அந்த டீர்ஸ் அதுதான் இருக்குது. அப்படியே பார்க்கவே ஃபுல் சாண்டாவாக ரொம்ப அழகாக இருந்தார். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ட் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது Day 1 December 1 25th டே வரைக்கும் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் போட்டு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி ட்ரா இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் போட்டு வைப்பாங்க. ஸோ ஒரு மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேக்கு ஃபஸ்ட்டு ட்ராவை வந்து அதில் இருக்க கிஃப்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் செகண்ட் டேக்கு அந்த மாதிரி. ஸோ 25th டே கிறிஸ்மஸ் வரும். ஸோ இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்டு. ஸோ மேசிஸ் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்மார்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ வால்மார்ட்டில் வந்து டோர் பஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைனில் தவிர்த்து அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா பஜாமாஸ், த்ரோஸ், அப்புறம் அந்த வின்டர் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. கிட்ஸோட பஜாமா செட்ஸு, அப்புறம் உமன்ஸ்து, மென்ஸ்து எல்லாத்துமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கோல்ஸ், மேசிஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இங்கே பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ $10, $5, $8 அந்த மாதிரி கிடைக்கும். கரெக்டாக நம்ம ஒரு 2 to 3 years கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹார்ட்லி ஒரு 3 months அது மாதிரி தான் போடுவோம். ஸோ எங்களோட லிஸ்ட்டில் இந்த வாட்டி நான் சொன்ன இந்த த்ரோஸ், பஜாமா செட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வாங்கினது இருக்குது. நம்ம வின்டர் அப்போது அதெல்லாம் எடுத்து அதை சம்மர் கிளாத்லாம் உள்ளே போகும், வின்டர் இதெல்லாம் வெளியே வரும். ஸோ ஹார்ட்லி 3 months தான் போடுறோன்ற போது நம்ம திரும்பி இருக்கிற பொருளே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. சும்மா நாங்கள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். 1-2 பொருள் தேவைப்படுறது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம்.
ஸோ இது வந்து நல்லா அந்த கோஸியாக இருக்கிற மாதிரி சாக்ஸ். வீட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லிப்பர்ஸ் போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்லிப்பர்ஸ்க்கு மேலே சாக்ஸ் போடுறவங்களுக்கு இது இன்னும் நல்லா ஃபிஸியாக நல்லாயிருக்கும். ஸோ ஸ்வெட் ஷர்ட் ரீபாக்கோடது, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு குளிர் தாங்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கலாம், $10 தான். பேக்கபிள் பஃபர் ஜாக்கெட்டு. நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம், அங்கே வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகலை, இல்லை நான் பெரிய ஜாக்கெட்டை நல்லா கேரி பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பேக் 2 பீஸ் செட்டு. ஸோ பேக்கு வந்து 2 இருக்கா 1 இருக்கான்னு தெரியல, அது பேக் அண்ட் அந்த ஹேண்டில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃப்ளீஸ் பேண்ட்டு, அப்புறம் அந்த டிஷர்ட்ஸு. இந்த பில்லோ வந்து பார்த்திங்கன்னா $5. இல்லை சாஃப்டாக. அடுத்து இது வந்து ஒரு பெரிய பிக் சைஸ் த்ரோ. இது வந்து இந்த ஷீட்ஸு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து கம்ஃபர்ட்டர் அப்புறம் இந்த ஷாம்ஸ் அப்படி இருக்கும். பட் இதில் வந்து கம்ஃபர்ட்டர், ஷாம், அப்புறம் த்ரோவுமே இருக்குது, ஒரு பிக் சைஸ் த்ரோவுமே இருக்குது. ஸோ இதோட விலை வந்து $25. அடுத்து 2 பேக் பில்லோ. ஸோ கார்மியாவோட அவன், அப்புறம் 20 பீஸ் நைஃப் செட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைஃப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இந்த காஃபி மெஷின் $79. அதுக்கப்புறம் இந்த டவல் வார்மர். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ். இது ஸோ நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம், அது கொஞ்சம் பெருசு, இது வந்து சின்னது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து $13, அதாவது 12.88. நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க, பிங்க், க்ரீன், ஒயிட், அப்புறம் இது லாவெண்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம குக்கிங்க்குமே அஞ்சரை பெட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கிட்ஸோட டாய்ஸு இல்லை இந்த லெகோஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்ரலாகவே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய மூவ் ஆன கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். அடுத்ததாக இந்த குக்வேர் செட்டு, டைம் அண்ட் டேபிள். இது வந்து புது பிராண்ட் இது. ஸோ இது வந்து இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த க்ரீன் கலர். நான் அது தனித்தனியாக வச்சுருக்காங்க, அது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பேக்கிங்க்கும் பேக்வேரும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த கலரே பார்க்க அழகாக இருந்துச்சு. இது வந்து செராமிக்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ஆஸ்தானமான ஒரு இது விஷயம், ரப்பர் மேட் பாக்ஸு. ஸோ $7 அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பாத்ரூம் மேட்டு. ஸோ இந்த 2 கலர் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து இங்கே வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இது கிட்ஸோட ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ நிறைய ஸ்பேஸ் எடுக்காது, அவங்க பேக்கில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அகைன் டைம் அண்ட் டேபிளோட இந்த சிலிக்கான் செட்டு. அப்புறம் இந்த ஒரு பைக் அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு $50க்கு சைக்கிள். அடுத்து இந்த குட்டி குட்டி கிட்ஸுக்கான கேரக்டர் செட்டு, இந்த ஃபயர் ஃபைட்டர், அப்புறம் டாக்டர், பிரின்சஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அந்த மாதிரி அந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த டால் ஹவுஸ் கான்செப்ட் தான். பட் வந்து இந்த மாதிரி உட்டு கூட கிடையாது, இது வந்து போர்டு தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸே வந்து ஃபோமில் இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும் கிட்ஸுக்கு, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். இதெல்லாம் என்ன டாய்னே எனக்கு தெரியல, குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் வச்சு விளையாடினதே 3 டாய் தான். ஒரு பிளாஸ்டிக் பாலு, ஒரு ஒரு நாய் பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு 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 பிளாஸ்டிக்கில் ஒரு ஹைட்டாக ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளுக்கு அது வந்து பார்பி அப்போது. ஸோ இவ்வளோ தான். பட் இப்போ இருக்கிற கிட்ஸ், அதுவும் என் பையனுக்கு அதை விட இன்னுமே அட்வான்ஸ்டாக இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் புது கேம்ஸ் வந்திருக்கு, என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ஸ்லைம்ஸு, ஃப்ளேவர் போட்டு ஸ்லைமு. நெக்ஸ்ட்டு பசில்ஸ் $10 அந்த மாதிரி
பசில்ஸ் விளையாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுவுமே நிறையா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பிளைண்ட் பேக்குன்னு வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய பிக்கஸ்ட் பிளைண்ட் பேக்கு. உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, சில கிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காகவே இதை வாங்குவாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு 3 வேரியேஷனில் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸு ப்ளஷ்ஷு தான். ஆனால் $11. நான் இது வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ பெருசு பார்த்தது கிடையாது. இதெல்லாம் என்ன கேரக்டர்ஸா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து கவ்வு, ஒன்று வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது பீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அது வந்து கார்னு, இது வந்து கார்ன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் நம்ம இந்த ஹாலிடே டைமில் வந்து ஹாலிடே சீசனில் அப்போ வந்து நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ஆப்ஷனு இது வந்து மென்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்ட் ஸ்பைஸு $5 5, 10, 15 அந்த மாதிரி ரேஞ்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 5 நினைக்கிறேன். ஒரு 3 பீஸ் பர்ஃப்யூம் செட்டு. அதுக்கப்புறம் இதுவும் மென்ஸுக்குள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து $20. ஸோ நிறையா இருக்குது. அந்த க்ரீம், பாடி லோஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ரீம்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. இது ஒரு பேக்கு பார்த்திங்கன்னா பாடி லோஷன், ஹேண்ட் லோஷன், சோப்பு, பாத் சால்ட்டு இந்த மாதிரி நிறையா. இதெல்லாம் பர்ஃபெக்ட் கிஃப்ட். இது பார்த்திங்கன்னா $10 தான். இது வந்து இந்த ஹேண்டுக்கு உள்ளது, ஹேண்டை வந்து அதாவது மெனிக்யூர் பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஜஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடுற ஹேர் பேண்ட். அப்புறம் அந்த ஹேண்டில் ஸ்லீவ் ஏதோ ஒன்று போடுவாங்க போல் அது. அதுக்கப்புறம் இது அழகாக ஒரு புதுசு புதுசுன்னு ஒரு பவுச், இது மேக்கப் பவுச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ கோல்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னது அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். நம்மளோட கம்மல் அதெல்லாம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 10, 15 அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இதை வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக கூட போட்டுக்கலாம். அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நெக்லஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், பட்டர்ஃப்ளை நெக்லஸ் வித் இயரிங் இருக்குது. அப்புறம் நம்ம இனிஷியல்ஸ் வச்சும் இருக்குது. இதெல்லாம் வந்து அகைன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கு மெயினாக வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் $15. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பஜாமா செட்ஸு. ஸோ எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பஜாமா செட்ஸ் வச்சுருந்தாங்க. பஜாமாஸ் விரும்பி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து $20 அது. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ரோபு இதுன்னுவாங்க. நம்மளுக்கு வந்து மார்னிங்லாம் எழுந்திரிச்சு நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இந்த ரோபு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, வின்டர் ரோபு இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு போய் ஏஞ்சி போய் வேலை செய்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபுட் மசாஜர். ஸோ இது வந்து போர்ட்டபிள் சோனா. அடுத்து இது வந்து இந்த கிராஃபிக் டீஸ் இது. ஸோ 2 for $20 அப்படின்னாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பில் போடும்போது $6 என்னமோ தான் வந்துச்சு. ஸோ என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 டீ எடுத்துக்கிட்டான். கோல்ஸில் வந்து நாங்கள் மெயினாக ட்ரெஸ்ஸு தான் பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி அப்ளையன்சஸ்லாம் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. பெருசாக ஒன்றும் ஆக்சுவலாக இந்த வாட்டி ஓட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட்டு இந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் லேம்ப்பு. நெக்ஸ்ட்டு அந்த சின்ன சர்விங்கான ஐஸ்கிரீம் மேக்கர். அப்புறம் 1 சர்வுக்குள்ள வாஃபிள் மேக்கர். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 சர்வ் இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா
எனக்கு தெரில. அதே பெரிய குவான்டிட்டிக்கும் அதே வேலை தான் பார்க்க போகிறோம், சின்னதுக்கும் அதே வேலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பெருசே பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எதுக்கு ஒரு வேலையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? வேணா மேபி நிறைய டைம் இருக்கிறவங்க இல்லை குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க வேணால் இந்த குட்டி குட்டி போர்ஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் என்ன ரொம்ப நேரமாக நான் பார்த்தேன் இது என்னது அப்படின்ட்டு. நம்ம மேபி அந்த காஃபி பாட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எதுவும் பண்ணுற ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு பாக்ஸ் நினைக்கிறேன். அது எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்பாட் கிளீனிங்கான ஷார்க்கோட ஒரு வேக்யூம். நெக்ஸ்ட்டு அகெயின் த்ரோஸ். இது வந்து டார்கெட் வந்திருக்கும். டார்கெட்டில் வந்து அழகாக இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்லையா, அது வந்து 4 சைடுமே கிளிப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி 4 பார்ட்டிஷன் இருக்கும். அந்த பார்ட்டிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் குக்கீஸ், கேக் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒர்க் பிளேஸ்க்கு, நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸ்வீட்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் சாப்பர். அப்புறம் இந்த கிச்சன் எய்டோட ஐஸ்கிரீம் மேக்கர் அட்டாச்மெண்ட் இது. நெக்ஸ்ட்டு லாஜோட ஒரு குட்டி பேன் நான் தேடிட்டு இருந்தேன், அது கிடச்சிடுச்சு. ஸோ நான் பார்த்த அந்த ஸ்டீல் பேக்வேர்ஸ் பார்த்தேன், பட் அகெயின் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. டார்கெட்டில் இருந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம எங்கே எவ்வளோ பாக்ஸ் வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த பாக்ஸ் பைத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்வோம். மேபி நானுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் வாங்குவலாம் கேட்டால் டவுட்டு தான், பட் பார்த்து வச்சுப்பேன் என்னெல்லாம் பாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ். இது வந்து நம்மளுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸை பிரித்து கொடுக்கணுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இத்தனை கடைக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்குறதுக்கு தான் மெயினாக. வாங்குறது வந்து மோஸ்ட்லி வந்து கம்மி தான் இந்த வாட்டி. ஸோ அதனால் வேண்டியது வந்து நாங்கள் டீல் பார்த்து ஆன்லைனில் போட்டோம். ட்ரெஸ் மட்டும் நாங்கள் கடைக்கு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஷார்பி பென் செட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதோடு நம்ம வந்து பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சிருங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.